கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி. உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். கதை 13. பாம்பின் உதவி. ஜெர்மனி நாட்டு நாடோடி கதை. ஒரு நாள் காலை இலைத்தலைகளுக்குள் எலி ஒளிந்து கொண்டிருப்பதை ஒரு முள்ளம் பன்றி பார்த்தது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒளிஞ்சிட்டு இருக்கேன் என்றது எலி. என்ன? பாம்புக்கு தெரியக்கூடாது என்றது எலி. நம் நண்பன் பாம்புக்கா? ஆமா, எலிகளுக்கு பாம்பு ஜென்ம விரோதி என்று நரி சொன்னது என்றது எலி. சுத்த போய், பாம்புகள் ஒண்ணு சாப்பிடாது. நாம 2 பேரும் சேர்ந்து போலாம் வா என்று முள்ளம் பன்றி கூப்பிட்டது. எலி சற்றே தயங்கியது. முள்ளம் பன்றி வற்புறுத்தி கூப்பிட்டது. அதனால எலியும் அது கூட போச்சு. முள்ளம் பன்றி பல விஷயங்களை பேசிட்டே வந்துச்சு. எலி எதையுமே கேட்கல. அதுக்கு பாம்பு பத்தின பயம் இன்னமும் போகல. தன்னை சுத்தி பார்த்துக்கிட்டே வந்துச்சு. எலி சுத்தி சுத்தி பார்த்ததே தவிர கவனமா நடக்கவே இல்லை. ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துருச்சு. முள்ளம் பண்ணி கவலையோட குனிஞ்சு பார்த்து சொன்னது, நீயே தான் பயப்படுற. பாம்புலாம் உன்னோட பயத்துக்கு காரணம் இல்ல. வேடிக்கையா பேசாத. என் கால்லயே அடிபட்டுச்சு, என்னால மேல ஏற முடியல என்றது எலி. உண்மையாகவா என்று கேட்டது முள்ளம் பன்றி. ஆமா என்றது எலி. சரி, அமைதியாரு, யாரையாவது நான் உதவிக்கு கூப்பிடுறேன் என்றது முள்ளம் பன்றி. சற்று நேரத்தில் அணில் ஒன்று அங்கே வந்தது. பாம்பு பற்றிய பயத்தில் எலி குழிக்குள் விழுந்து விட்டது. அதற்கு கால்லையும் அடிபட்டுருச்சு. அதனால மேலே ஏறி வர முடியல. உங்களால உதவ முடியுமா என்று முள்ளம் பன்றி அணிலை கேட்டது. குழிக்குள்ள ரொம்ப இருட்டா இருக்கே என்று கூறி அணில் உதவி செய்ய மறுத்துவிட்டது. முயல் அங்கே வந்தது. எலியை பற்றி முள்ளம் பன்றி கூறியது. இந்த குழிக்குள் இறங்க தெரியுமா என்று முள்ளம் பன்றி கேட்டது. முயல் குழியை உற்று பார்த்தது. ஹலோ எலி என்று கூப்பிட்டது. குழி மிகவும் ஆழம், குறுகலாகவும் இருக்கு. என்னால முடியாது என்று முயல் சொன்னது. நீயே போகல என்று முள்ளம் பன்றியை அணில் கேட்டது. என் உடம்பில் உள்ள முட்கள் எலிய குத்திடும், அதனாலதான் நான் போகல என்று முள்ளம் பன்றி பதில் சொன்னது. எலி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டது. அப்போது அங்கே பாம்பு வந்தது. என்ன நடக்கிறதுங்க என்று கேட்டது. சத்தம் போடாத. எலி ஆழமான குழிக்குள்ள விழுந்துருச்சு. அதுக்கு கால்ல வேற அடிபட்டிருக்கனால மேலே ஏறி வர முடியல என்று முள்ளம் பன்றி கூறியது. அப்படின்னு சொல்றியே, இது என்ன ரகசியமா என்று பாம்பு கேட்டது. அப்படி இல்ல என்று கூறி சமாளிச்சது முள்ளம் பன்றி. எலியை வெளியே கொண்டு வர எங்களுக்கு தெரியல. அணிலுக்கும் குழிக்குள்ள போக பயமா இருக்கு. முயலாலையும் முடியல. எனக்கும் அப்படிதான் என்றது முள்ளம் பன்றி. எனக்கு பிரச்சனை இல்ல, நான் இந்த குழியில போய்க்கிறேன் என்றது பாம்பு. வேண்டாம் வேண்டாம், அது நல்ல யோசனை இல்ல என்றது முள்ளம் பன்றி. அணிலும் முயலும் ஆமா ஆமா வேணாம் வேணாம் என்று தலையாட்டின. முள்ளம் பன்றி இப்போது காரணத்தை சொன்னது. எலிகளுக்கு பாம்பு ஜென்ம விரோதின்னு நரி சொல்லி இருக்கு. அதை நம்பிய எலி மறைஞ்சு கொள்ள இடம் தேடி குழிக்குள்ள விழுந்துடுச்சு என்றது முள்ளம் பன்றி. ஆனா நான் எப்போதும் எலியோட நண்பன் தானே என்றது பாம்பு. அது சரி என்றது முள்ளம் பன்றி. நான் எப்படியாவது எலிய காப்பாத்துறேன் என்றது பாம்பு. எலி பயப்படாமல் எப்படி காப்பாத்துவ? முள்ளம் பன்றி கேட்டது. யாராவது ஒரு கம்பை எடுத்துட்டு வாங்க என்று கேட்டது பாம்பு. அணில் துள்ளி கம்பை எடுத்து கொண்டு வந்தது. இந்த கம்பை என்னோட வால்ல கட்டுங்க என்றது பாம்பு. முயல் அதை செய்தது. நல்லா டைட்டா கட்டுங்க என்றது பாம்பு. முள்ளம் பன்றி கட்டை இறுக்கியது. இப்ப பாருங்க என்று கூறிய பாம்பு வாலை குழிக்குள் விட்டது. எலி கம்பை பார்த்தது. எலி கம்பை பிடித்து கொண்டது. பாம்பு பக்கத்தில் இருந்த மரத்தில் மெதுவாக ஏறியது. பாம்பு மரத்தில் ஏற ஏற எலி குழிக்குள்ளிருந்து மேலே வந்தது. எலி பாம்பை பார்த்து திடுக்கிட்டது. தான் பிடித்திருக்கும் கம்பு பாம்பு வாயில் கட்டப்பட்டிருப்பதையும் பார்த்தது. பாம்புதான் உன்னை காப்பாற்றியது என்று முள்ளம் பன்றி சொன்னது. ஆமா ஆமா என்றன அணிலும் முயலும். ஏன்னா நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்றது பாம்பு எலியை பார்த்து. எலி தனது தவறான எண்ணத்திற்காக வருந்தியது. பாம்பிடம் மன்னிப்பும் கேட்டது. பாம்பு, அணில், முள்ளம் பன்றி, முயல் ஆகிய 4 நண்பர்களும் சேர்ந்து எலியை வீட்டில் சேர்த்தன. எலியின் காலில் உள்ள காயத்திற்கு கட்டு போட்டன. எலி படுத்து ஓய்வெடுத்தது. சில நாட்களுக்கு பிறகு முள்ளம் பன்றியுடன் எலி
பாம்பின் வீட்டிற்கு சென்றது. எலியின் கைகளில் மலர்கொத்து இருந்தது. எலி மலர்கொத்தை பாம்பிடம் கொடுத்து நன்றி சொன்னது. பாம்பும் மகிழ்ந்தது. பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.